வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம். அதில் வரலாறுல உள்ள 4 பாடங்களும் இதுவரை காணொலிகளாக பதிவிடப்பட்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புவியியல்ல முதல் பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இது எந்த ஒரு தேர்வு நீங்க எழுதி பார்க்கறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த காணொலியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான செய்திகள் எல்லாம் அடிக்கோடிடுறதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்க அழகா என்ன செஞ்சுக்கலாம், படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், பெரும்பாலும் சூரிய குடும்பத்திலிருந்து நமக்கு வினாக்கள் கட்டாயம் வரும். இந்த பாடத்தோட தொடக்கம் மாணவர் ஆசிரியர் கலந்துரையாடல் மாதிரி கொண்டு வந்து, நீ எங்க இருக்க, உன்னுடைய தெரு எங்க, உன்னுடைய வீடு எங்க, அது எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா கொண்டு வந்து, தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாடு எங்க இருக்குன்னா இந்தியாவில், இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஆசிய கண்டத்துல, ஆசிய கண்டம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆசிய கண்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது புவியில இருக்கு. புவி எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு மாணவர்களுக்கு பதில் தெரியல, அதுக்கு ஆசிரியர் விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் புவி சூரிய குடும்பத்தின் 3வது கோள். எத்தனாவது கோள்னா 3வது கோள். சூரிய குடும்பம் அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு. இப்ப சூரிய குடும்பம் எங்க இருக்குன்னா விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு. புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேரண்டத்துல மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கிறது. அதுல பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல புவி என்ன செய்து இடம் பெற்றிருக்கிறது. இதை கேட்டுட்டு அடுத்து இது புவியின் விலாசம் என்ன, அப்போ இதுதான் புவியின் விலாசம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அதான் புவி எண் 3 சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் பேரண்டம். இப்போ இதன் மூலமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப எளிதா. புவி சூரிய மண்டலத்தின் 3வது கோள். அது எந்த விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்குன்னா பால்வெளியில. அது எங்க இருக்குன்னா பேரண்டத்துல இருக்கு. இப்ப இந்த முகவரிப்படி நம்ம படிச்சிட்டோம்னா ரொம்ப எளிதா நிச்சயம் இருக்கும். பெருவெடிப்பு. பெருவெடிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாக எண்ணில் அடங்காத விண்மீன்கள் வான்பொருள்கள் இதெல்லாம் தோன்றுது. பெருவெடிப்பு காரணமாகத்தான் தோன்றியது. இது எல்லாமே பொதுவா பேரண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேரண்டத்துக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பேரும் என்ன செய்யுது இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற விண்மீன்கள் எல்லாமே ரொம்ப தொலைவில் இருக்கு. அது அளவில் மிக பெரியதாகவும் இருக்கு. ஆனா தொலைவில் இருக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப சிறியதாக இருக்கிறது. இந்த பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு காஸ்மாலஜி, பிரபஞ்சவியல் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது. காஸ்மாஸ் அப்படிங்கிறது என்ன மொழி சொல்னா கிரேக்க மொழி சொல். காஸ்மாலஜி அப்படிங்கிறது பிரபஞ்சவியல், பேரண்டத்தை குறித்த படிப்பு. காஸ்மாஸ்ங்கிறது கிரேக்க சொல். பேரண்டம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மிக பரந்த விண்வெளி. பேரண்டம்னா மிக பரந்த விண்வெளி. சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக வானியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த ஆண்டு முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து இப்பேரண்டம் பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இது எல்லாம் பல குழுக்களாக ஒன்றிணைந்து தொலைவில் காணப்படுகிறது. இவைகள் எல்லாமே வான்பொருள்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த கூற்று காரணம் இதுகளில் கொடுத்து கேட்கலாம். அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இந்த வான்பொருள்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு ஓர் ஒளியாண்டு. அப்போ ஒளியாண்டு அப்படிங்கிறது என்னது, வான்பொருள்களுக்கு இடையான தூரத்தை அளவிடும் அலகுதான் ஒளியாண்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. விண்மீன் திரள் மண்டலம் இது இப்படிதான் இருக்கிற படம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு. எதனால? ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது.
இந்த வான்வெளியில விண்மீன் திரள் மண்டலங்கள் நிறைய சிதறி இருக்கு. அதே மாதிரி குழுவாகவும் காணப்படுகிறது. பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவாகுது. நமது சூரிய குடும்பம் பால்வெளி திரள் மண்டலத்தில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல ஆண்ட்ரோமெடா அப்படிங்கிற விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகல்லனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற விண்மீன் திரள் மண்டலம் ஆகியன புவிக்கு அருகில் காணப்படக்கூடிய விண்மீன் திரள் மண்டலம். இதை பார்த்துக்கோங்க. புவி இருக்கிறது எங்க அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல புவி இடம்பெற்று இருக்கிறது. புவிக்கு அருகில் இருக்கிற மண்டலங்கள் என்னதெல்லாம் ஆண்ட்ரோமெடா, மெக்கலனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற 2 மண்டலங்களும் இருக்கிறது. இப்போ இதுல இருக்கிற இந்த தெரியுமா செய்தி, ஓர் ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியின் திசை வேகம் எவ்வளவுன்னு பாருங்க, 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்துல பயணிக்கிறது. அப்போ ஒளியாண்டுனா என்ன, அதனுடைய திசை வேகம் எவ்வளவு, வினாடிக்கு ஒளி எந்த அளவுக்கு கடக்கிறது அப்படிங்கறத உங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஒளிகளை 2ஐயும் பார்த்துக்கோங்க. இது சத்தத்தை குறிக்கக்கூடியது, இது வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக சோலார், அந்த சோலாரோட பேரண்டத்தின் படிநிலை கொடுத்திருக்கிறாங்க. விண்மீன் திரள் மண்டலம், சூரிய குடும்பம், கோள்கள், துணை கோள்கள். சூரிய குடும்பம், முதல்ல சூரிய குடும்பத்தை பார்க்கிறோம். சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படும். சோலார்னா நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்வெளி மண்டலத்தை நம்ம சொல்றோம். ஆனா சோலார் அப்படிங்கிறது சூரிய கடவுள் அப்படின்னு பொருள்படக்கூடியது. சோல் அப்படிங்கிறது என்னன்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுது. அதே மாதிரி சூரியன்ல 8 கோள்கள், அடுத்து குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரம், சிறு கோள்கள், விண்கற்கள் இதெல்லாம் என்ன செய்யுது, உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதுதான் சூரிய குடும்பம். இது ஈர்ப்பு விசையால பிணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. இந்த விண்மீன் திரள்கள் எல்லாமே ஈர்ப்பு விசையால் தான் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. அது முக்கியமான செய்தி. அடுத்து சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் இருக்கு. சூரிய குடும்பத்தோட மையத்துல சூரியன் இருக்கு. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் சூரியனை சுத்தி தான். அங்க இருக்கக்கூடிய சிறு கோள்களா இருக்கட்டும், துணை கோள்களா இருக்கட்டும், எல்லாமே சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில், மொத்த எடையில 99.8% உள்ளது. அதாவது அதிகமான இடத்தை பிடித்ததாக இந்த சூரியன் இருக்கிறது. சூரியன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். சூரியன் தானே என்ன செய்யுது, ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. அது நமக்கே தெரியும். சூரியன் ஒரு விண்மீன். சூரியன் ஒரு விண்மீன். சூரியனுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை என்னன்னா 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய மேற்பரப்புல நமக்கு இங்க 50 டிகிரி 45 டிகிரி இந்த அளவுக்கு வரும்போதே வெயில் தாங்க முடியல. அங்க 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உடையதாக சூரியன் இருக்கிறது. சூரிய குடும்பத்தினுடைய அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் எங்கிருந்து தான் கிடைக்குதுன்னா சூரியன்ல இருந்து தான் கிடைக்குது. சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகிற நிமிடம் பாருங்க 8.3 நிமிடங்கள் ஆகிறது. அப்ப எவ்வளவு தூரம் இருக்கும்னு பாத்துக்கோங்க. 8.3 ஒளி தான். அந்த ஒளி சேர்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகிறது. சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியது. பூமிய 1.3% மில்லியன் அளவு புவிய தனக்கு உள்ள அடக்கக்கூடிய அளவுக்கு பெரியதாக இருக்கிறது. அப்ப கற்பனை செஞ்சு பாருங்க சூரியன் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. கோள் அப்படின்னா என்னன்னா சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள். சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்கு. சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்கு. அதுதான் என்னது, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் தவிர பிற கோள்கள் அனைத்துமே
சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றுகிறது. அதாவது மேற்குல இருந்து கிழக்குல, சூரியன் கிழக்குல உதித்து மேற்குல மறையுது. இதெல்லாம் அதுக்கு எதிர் பக்கமாக சுற்றுகிறது. எதை தவிர அப்படின்னு முக்கியமா பாத்துக்கோங்க, வெள்ளி மற்றும் யுரேனஸ் தவிர மற்ற இருக்கக்கூடிய 8 கோள்களை இந்த 2 கோள்கள் தவிர மீதி 6 கோள்களும் அவ்வாறு சுற்றுகிறது. அதே மாதிரி பண்டைய தமிழர்கள் எல்லாமே சூரியனை பார்த்து மணியை கணக்கிட்டாங்க, அதுவும் இருக்கு. அதான் பிற கோள்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கிறாங்க, சூரியனை மட்டும் இல்லாம பிற கோள்களை பத்தி. ஏன்னா எல்லாத்துலயுமே செவ்வாய் புதன் பற்றிய பேச்சுகளும் இடம்பெற்று இருக்கிறது. இதுக்கு சான்று என்னன்னா சிறுபானாற்றுப்படை 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றான சிறுபானாற்றுப்படை வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாடல் வரி. வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு, இது எந்த நூல்ல இடம்பெற்றுனா சிறுபானாற்றுப்படை. இந்த சிறுபானாற்றுப்படை 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. இதன் மூலமாக நமக்கு இந்த செய்தி புலப்படுகிறது. அவர்கள் கோள்களை பற்றி அறிவு உடையவர்கள், நம்முடைய முன்னோர்கள். இந்த கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் நம்ம எதிர்கடிகார முறையில சுத்துதுன்னு பார்த்தோம். வெள்ளி யுரேனஸ் தவிர மீதி 6 கோள்கள் அதுவும் நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. கோள்கள் அனைத்தும் அவையின் பாதையை விட்டு விலகாம சூரியனை சுற்றி வர்றதுக்கு காரணம் என்னன்னா சூரியனிடம் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை தான். இந்த கோள்கள் எல்லாமே ஈர்ப்பு விசையால தான் சுத்துதுன்னு நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு அருகில உள்ள 4 கோள்கள் எதலானா புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். இந்த 4 கோள்கள் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இந்த 4 கோள்கள் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த பாறைகளால் ஆன இந்த கோள்கள் அளவில் சிறியது. இந்த கோள்களுடைய மேல் பரப்புல பார்த்தோம்னா மலைகள், எரிமலைகள் மற்றும் தரை குழிவு பள்ளமா இருக்கிறது. இதெல்லாம் காணப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்களாக இருக்கக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியன வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள். முதல்ல சில உட்புற கோள்கள் புவி நிகர் கோள்கள்னு அழைக்கப்படுது. வெளிப்புற கோள்கள் வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த கோள்கள் எல்லாமே வாயுக்களால் நிரம்பியிருக்கு. ஏற்கனவே சூரியனை பார்த்தோம், ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுவால் நிரம்பியது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வாயுவால் நிரம்பி காணப்படுவதால் இதை வளிம கோள்கள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறாங்க. இத வெளிப்புற கோள்கள், வியாழன் நிகர் கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோள்கள் வளிம கோள்கள் அப்படின்னும் பெயர்கள் இருக்கு. அப்ப பொருந்தாத ஒன்றை தேர்கன்னு இந்த 3 பேரை கொடுத்து கேட்கலாம். அப்படி கேட்டா நம்ம பொருந்தாத ஒன்றை எடுக்கிறதுக்கு தெரியணும். செவ்வாய் வியாழன் கோள்களுக்கு இடையே குறுங்கோள் மன்றம், எது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில புதன் இருக்கிற மாதிரி இதுக்கு 2 குறுகோள் மன்றம் இருக்கு. இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில புதன் இருக்குன்னு கோள்கள் வரிசையில யோசிச்சிடாதீங்க. நான் ஒரு எளிமையான புரிதலுக்காக வேண்டி இதை சொல்றேன். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் புதன் இருப்பது போல் குறுங்கோள் மண்டலம் இருக்கிறது. இந்த புதனை குறுங்கோள் மண்டலம் அப்படின்னு வார நாட்கள்ல உள்ளதை ஞாபகத்துல வச்சுட்டா கொஞ்சம் எளிதா நினைவுல இருக்கும். கோள்கள் வரிசைய நினைவில் வைத்துக்கொள்ள அந்த இதை என்ன செஞ்சிருக்காங்க, புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. புதன் மிக அருகில் உள்ள கோள். சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கோள்கள் மற்ற கோள்களை விட மிகவும் சிறிய கோள். இந்த கோளானது ரோமானிய கடவுளின் தூதரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. மெர்க்குரி, புதனுக்கு மெர்க்குரி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுகிறது. இந்த கோள்ல நீரும் கிடையாது, வாயுக்களோ நீரோ கிடையாது. இதுல புதன் கோளில். இந்த கோள்ல வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படுகிறது. புதன் கோள்ல நீரோ வாயுவோ கிடையாது, வளிமண்டலத்துல இல்லாததுனால பகல் பொழுதுல அதிக வெப்பம், இரவுல அதிகம் குளிர். அது மாதிரி புதன் கோளுக்கு துணை கோள்கள் எதுவும் கிடையாது. அடுத்ததா அதிகாலை பொழுதில் அந்தி பொழுதிலும் இந்த புதன் கோளை நாம என்ன செய்யலாம், வெறும் கண்களால நம்மளால பார்க்க முடியும். அடுத்து வெள்ளி. வெள்ளி சூரியனிடமிருந்து இரண்டாவதாக இருக்கிறது. சூரியனிடமிருந்து வெள்ளி இரண்டாவதாக இருக்கிறது. புவியை போன்ற ஒத்த அளவுள்ளதாக
வெள்ளியும் புவியும் இருக்கிறதுனால இதை இரட்டை கோள்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. இதனுடைய சுழலுதல் காலம், அது சுற்றி வரக்கூடிய அந்த காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எத்தனை நாள் எடுக்கு பாருங்க, 243 நாட்கள் எடுக்கிறது. யுரேனஸை போன்ற இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது, கடிகார சுற்று. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வெள்ளியும் யுரேனஸும் நேர் சுற்றாக சுற்றும், மீதி இருக்கக்கூடிய 6 கோள்களும் கடிகார எதிர் சுற்று போல சுற்றும் அப்படிங்கிறத பார்த்தோம். மற்ற கோள்களை காட்டிலும் மிக மெதுவாக சுற்றுவதனாலதான் 243 நாள் சுத்துது. புதன் கோளை போன்ற வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் காணப்படுறதுனால இதற்கு விடிவெள்ளி அப்படின்னு வேறொரு பெயரும் இருக்கிறது. அடுத்ததாக, புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாக இருக்கிறது. இதுக்கு காரணம் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா, அந்தி வெள்ளி அப்படின்னும் விடிவெள்ளி அந்தி வெள்ளி அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. நிலவுக்கு அடுத்தபடியா இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய விண்மீன் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். புவி, சூரியனிடமிருந்து 3ஆவதாக அமைந்துள்ள புவி 5வது பெரிய கோளாகும். 5வது பெரிய புவி. புவியின் மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. அதனால நீலக்கோள் என்றும் நீர்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. ரோமானிய கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள், முக்கியமான செய்தி. ரோமானிய மிச்சது எல்லாமே ரோமானிய கடவுளால் அழைக்கப்படுறது பார்த்தோம். அது இல்லாத ஒரே கோள் எதுனா புவிதான். இந்த கோள் உயிரினங்களை கொண்ட உயிரினங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரே கோளும் இந்த புவிதான். புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது. இந்த கோள்ல நிலம், நீர், காற்று எல்லாமே இருக்கிறதுனால உயிரினங்கள் வாழ ஏற்ற சூழல் இருக்கிறது. அதனால இத புவியின் ஒரே துணைக்கோள் எதுனா நிலவு. பூமியின் ஒரே துணைக்கோள் எதுனா நிலவுதான். அடுத்து பார்த்தோன்னா செவ்வாய். சூரியனிடமிருந்து 4ஆவதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கோளாக இருக்கிற சிறிய கோள். புதனுக்கு அடுத்தபடியா 2வது சின்ன கோளாக இருக்கிறது. இந்த கோளம் ரோமானிய கடவுள், போர் கடவுள். வீனஸ் பெண் கடவுள்னு பார்த்தோம். இங்க போர் கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. இதன் மேற்பரப்புல இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால செந்நிறமாக காட்சியளிக்கிறது. அதனால செவ்வாய சிவந்த கோள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோள் வளிமண்டலத்துல ரொம்ப மெல்லியதாக இருக்கிறது. இதன் துருவ பகுதியில புவியை போன்ற பனி கவிகைகள் நிறைய இருக்கிறது. புவி போல பனி கவிகைகள், ஐஸ் கேப்ஸ் நிறைய இருக்குது. இந்த கோளானது போபஸ் மற்றும் டீமஸ் என்ற 2 துணைக்கோள்களை கொண்டிருக்கிறது. அப்போ இதுல துணைக்கோள், செவ்வாயில துணைக்கோள் இருக்குது. செவ்வாய் கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் களங்களும் தரை ஊர்திகளும் என்ன செஞ்சிருக்கு, நிறைய அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு பெட்டி சேர். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடமாகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல போறதே 21 வருடம் கழிச்சு தான் சூரியனை போய் சேர முடியுமா. அந்த அளவுக்கு சூரியனுடைய தொலைவு அதிகமாக இருக்கிறது. அடுத்து வியாழன். சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோள் எதுனா வியாழன். சூரியனிடமிருந்து 5வது கோளாக இருக்கிறது. இது ரோமானியர்களுடைய முதன்மை கடவுள். ரோமானியருடைய முதன்மை கடவுளான ஜூபிட்டர் அவர் பெயரால் அழைக்கப்படுது. நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக வான்ல தெரியக்கூடியது இந்த வியாழன். சூரிய குடும்பத்துல மிக வேகமா சுழலக்கூடியதும் இந்த வியாழன் கோள் தான். இந்த கோள் வளிமக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை போன்றே இந்த வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயு காணப்படுகிறது. சூரியனை போல அதே வாயுக்கள் காணப்படக்கூடிய கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் கோள். மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ளது. அவற்றுள் அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ இதெல்லாம் மிக
பெரிய துணைக்கோள்களாக இருக்கிறது. அப்போ வியாழன்ல இருக்கக்கூடிய துணைக்கோள்கள்ல சிலவற்றை கொடுத்து நமக்கு கேள்வியில கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கொடுத்து கூட நம்மள என்ன செய்யலாம் கேட்கலாம். அதனால அந்த இதை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. விண்கலத்தை அனுப்பியது. இதனால இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்துல இருக்கிறது. முதல்ல ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 1, அடுத்து நாசா, அடுத்து ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், 4வதாக இஸ்ரோ. அடுத்ததான் இங்க நமக்கு சூரியனை குறித்த கோள்கள் பற்றிய ஒரு பார்வை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்க்கலாம். இதுல எத்தனை நாட்கள் ஆகிறது, எவ்வளவு அப்படிங்கிறத இதை நீங்க கொஞ்சம் செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நமக்கு வினாக்கள்லையுமே இது இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு படமா கொடுத்து விளக்கி இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது சனி. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் அப்படின்னு இந்த சனியை நம்ம நினைச்சலாம் சொல்லலாம். இந்த சனி கோள் பெரிய கோள், ஆனா சூரியனிடமிருந்து இருக்கிறதுல எத்தனாவது இருக்குன்னா 6வதா இருக்கு. ரோமானிய வேளாண்மை கடவுள் பெயர் சனி வேளாண் கடவுள் பெயர் அழைக்கப்படுகிறது. பாறை துகள்கள், பனி துகள்கள், பாறைகள் மற்றும் தூசுக்களால் நிறைய இருக்கிறதுனால பெரிய வளையங்கள் இந்த கோளை சுத்தி என்ன செய்யும் இருக்கும். சனி 62 துணைக்கோள்களை கொண்டு இருக்கிறது. 62 துணைக்கோள்கள் உடையதாக சனி இருக்கிறது. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோள்களின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன், மிகப்பெரிய துணைக்கோள். இப்போ வினாக்கள் எப்படி கேட்கலாம்னா, பொருந்தாததை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வியாழனுக்கு ஏற்கனவே யூரோப்பா அந்த மாதிரி ஒரு 4 பெயர்கள் பார்த்தோம், அந்த துணைக்கோள்கள் பெயர். அதுல ஒன்ன டைட்டன் கொடுத்து கேட்கலாம். அப்போ கொடுத்தா நமக்கு அதுல பொருந்தாது எது அப்படின்னு எடுக்க தெரியணும். அது மாதிரி இதுல இருக்கிற வாயு எது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், மீத்தேன். மற்றதெல்லாம் ஹைட்ரஜனும் ஹீலியமும் பார்த்தோம். இதுல சனி கோள்ல நைட்ரஜன், மீத்தேன் இருக்கு. வாயு மேகங்கள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரே துணைக்கோள் டைட்டன் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவாக இருக்கிறது. அப்ப எந்த கோளின் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவானது அப்படின்னா சனிக்கோளின் ஈர்ப்பு திறன். யுரேனஸ் வில்லியம் ஹர்சல் அப்படிங்கிற வானியல் அறிஞர் 1781ஆம் ஆண்டு தான் யுரேனஸை கண்டுபிடிக்கிறார். 1781 வில்லியம் ஹர்சல் அப்படிங்கிறவர். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் அப்படின்னு நம்ம அந்த யுரேனஸை சொல்லலாம். இது சூரியனிடமிருந்து 7வதாக அமைந்திருக்கிறது. மீத்தேன் வாயு இந்த கோள் இருக்குது. இது பச்சை நிறமாக தோன்றுகிறது. இது கிரேக்க விண் கடவுளான யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் எல்லாமே ரோமானிய, இதுதான் கிரேக்க கடவுள் பெயரால் இல்லாதது புவி. ரோமானிய கடவுள் பெயரால் அமைந்தது மற்றதெல்லாம் கிரேக்க கடவுளால் ஆனது யுரேனஸ். வெள்ளிக்கோளை போன்றே இந்த கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றுல வருது. இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால தன் சுற்றுப்பாதையில் பந்து உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி என்ன செய்யும் வரும். யுரேனஸ்ல 27 துணைக்கோள்கள்ல டைட்டானியா மிக பெரியதாகும். டைட்டன் அப்படிங்கிறது சூரியன்ல இருக்கக்கூடிய துணைக்கோள், அது இந்த சனியில இருக்கக்கூடிய துணைக்கோள். அதுல டைட்டானியா அப்படிங்கிறது யுரேனஸ்ல இருக்கக்கூடிய துணைக்கோள். அடுத்ததா பார்க்கறது நெப்டியூன். இது குளிர்ந்த கோள், சூரிய குடும்பத்துல 8வதாக இருக்கிறது. மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் இதுதான். ரோமானிய கடல் கடவுள் பெயரால் அமைந்திருக்கிறது. பலத்த காற்று வீசும் 14 துணைக்கோள்கள் கொண்ட நெப்டியூன் மிக பெரிய துணைக்கோள் எதுனா ட்ரைடன் அப்படிங்கிறது தான். நெப்டியூன் சூரியன்ல இருந்து மிகவும் தொலைவில் இருக்கிறதுனால மிகவும் குளிர்ச்சியா இருக்கிறது. இந்த கோள்ல காணப்படக்கூடிய நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோள்ல இருந்து இதை என்ன செய்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அடுத்ததா பார்த்தோம்னா குறுங்கோள்கள் இதெல்லாம் நெப்டியூன் கோளுக்கு அப்பால இல்ல தொலைவில் இருக்கக்கூடிய சிறிய விண்பொருள் தான் நம்ம குறுங்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவை மிகுந்து குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுது. கோள வடிவில் காணப்படும் இவை கோள்களைப் போல இல்லாமல் தனது சுற்றுப்பாதையை பிற குருளை கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும். புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக் மற்றும் ஹௌமியா போன்ற சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய 5 குறுங்கோள்கள் இருக்கிறது.
நிலவு பூமியினுடைய துணைக்கோள். கோள்களை சுற்றி வரும் விண்பொருள்கள் துணைக்கோள்கள் ஆகும். புவியின் ஒரே துணைக்கோள் எதுனா நிலவுதான். புவியினுடைய ஒரே துணைக்கோள் நிலவுதான். நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்று. அதாவது 27 நாள்கள் 8 மணி நேரம் ஆகும். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா விண்கற்கள் தாக்கத்தால இதன் மேற்பகுதியை அதிக அளவுல பள்ளம் தரை குழிவு உடைய அந்த பள்ளங்கள் காணப்படுகிறது. நிலவு புவியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது பூமியில 1/4 அளவுடையது. பூமியின் 1/4 அளவுடையதுதான் நிலவினுடைய அளவு. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் அந்த போய் இறங்கி அங்க கால் பதிச்சிருக்கான் அப்படின்னா அது நிலவு மட்டும்தான். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிறுகோள்கள், சூரியனை சுற்றி வரக்கூடிய சிறிய திடப்பொருட்களை சிறுகோள்கள் நம்ம சொல்றோம். செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே இந்த சிறுகோள் மண்டலங்கள் நிறைய இருக்கு. எங்க செவ்வாய்க்கு மற்றும் வியாழன் ஏற்கனவே பார்த்தோம். சிறுகோள்கள் நிறைய இருக்கு. இவை எல்லாமே அளவுல ரொம்ப சிறியது. அதனால இது குறுங்கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வால் விண்மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். திடப்பொருளால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் வால் பகுதி வாயுக்களால் ஆனது. தலைப்பகுதி திடப்பொருளால் ஆகி பனிக்கட்டியால பிணைக்கப்பட்டிருக்கு. வால் பகுதி வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வான்ல தென்பட்டது. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும். அப்ப எப்ப ஹேலி அப்படிங்கிற வால் விண்மீன் எப்ப தோன்றும்னா 2061 தோன்றும்னு கணக்கிடப்பட்டிருக்கிறது. விண்கற்கள், சூரிய குடும்பத்துல காணப்படக்கூடிய நிறைய சிறு கற்கள் இருக்கு. இது எல்லாமே உலோக பாறைகளால் ஆனது. இந்த விண்பொருட்களை விண்கற்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த விண்கற்கள் புவி மண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்றதுனால இது எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வளிமண்டலத்தை தாண்டி புவியினுடைய மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் விண்வீழ் கற்கள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. புவியின் இயக்கம், சூரியனை காலையிலோ மதியமோ அல்லது மாலையிலோ பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலையும் ஒவ்வொரு விதமான தோற்றத்திலும் இருக்கிறது போல இருக்கும். சூரியன் காலையில் கிழக்கிலும் மதியம் உச்சிலும் மாலையில் மேற்கிலும் காணப்படுது. புவி சூரியனை இடைவிடாம சுற்றி வருவதுதான் இதுக்கு காரணம். நமது கண்களுக்கு சூரியன் நகர்வதை போன்று தோன்றினாலும் அது உண்மை கிடையாது. நகர்றது என்னவோ எது பூமி தான் என்ன செய்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வது போல நமக்கு காட்சியளிக்கும். இந்த புவியின் சுழற்சியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதன் சாய்வை பற்றியும் நம்ம என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வது முக்கியமான செய்தி. அதுக்கு முந்தி ஒரு பெட்டி செய்தி. இது நிலவை பற்றியே ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 ஆகும். எப்போ அப்படின்னா 2008ஆம் ஆண்டு. புவியினுடைய வடிவமும் சாய்வும். புவி கோள வடிவமானது, அது தெரியும். இது தன் அச்சில சுழந்துட்டே இருக்கு. புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு. இது புவியின் அச்சு அப்படின்னு அழைக்கப்படுது. புவி தன்னுடைய அச்சில 23½ டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66½ டிகிரி கோணத்தை இந்த சாய்வு என்ன செய்து கொடுக்குது. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கட்டு பகுதியிலிருந்து 1670 கிலோமீட்டர் மணிக்கு இவ்வளவு தூரம் செய்து 60 டிகிரி வடக்கு அட்சரேகையும் 845 கிலோமீட்டர் மணி சுத்துறதுக்கு ஆகுது. துருவ பகுதியில சுழலும் வேகம் சுழியமாகவும் என்ன செய்யுது இருக்கு. சுழலுதல், புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுழலுது. இதை சுற்றுவதை சுழலுதல் அப்படின்னு சொல்றோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழல்வதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் எடுத்துக்குது. 4.9 வினாடிகள் எடுத்துக்கிறது. நள்ளிரவு சூரியன் அப்படின்னு பார்த்தோம்னா இது அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக என்ன செய்து இருக்கிறது. அதான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது. புவி ஒரு முறை சுழல்றதுக்கு எடுத்துக்கிற நேரம் தான் ஒரு நாள் அப்படின்னு கணக்கிடப்படுகிறது. புவி கோள வடிவமாக உள்ளதுனால
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில மட்டும் படுது, இன்னொரு பகுதியில இருட்டாகுது. அதனால ஒரு பகுதியில பகல் பொழுதும் மற்றொரு பகுதியில இரவு பொழுதாகவும் என்ன செய்யுது இருக்கிறது. இந்த மாதிரி புவியினுடைய ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கக்கூடிய கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கு ஒளிர்வு வட்டம் அப்படின்னு பெயர். சுற்றுதல் சுற்றுதல செப்டம்பர் 23 இலையுதிர் காலம், இது சம பகலிரவு உடையதா இருக்கிறது. அதே மாதிரி ஜூன் 21 கோடைக்கால கதிர் திருப்பம், மார்ச் 21 வசந்த கால சம பகலிரவு நாள், டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம். புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த நகர்வை தான் சுற்றுதல்னு சொல்றோம். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுத்துது. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் என்ன செய்யுது ஆகுது. இது தோராயமாக 365 நாட்களாக கொள்ளப்பட்டு ஒரு வருடம் அப்படின்னு நம்ம கணக்கிட்டு இருக்கோம். மீதமுள்ள அந்த கால் வருடங்கள் நாள்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளாக கணக்கிடப்பட்டு எப்போ எல்லா வருடமும் பிப்ரவரி 28 இருக்கும். அந்த லீப் வருடத்துல மட்டும் பிப்ரவரி என்ன செய்யும் 29 நாட்களாக இருக்கும். அதை நம்ம லீப் வருடம் அப்படின்னு சொல்றோம். புவி தன் அச்சில சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால தான் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. இதே போன்று ஜூன் 21 கடகரேகை மீது சூரியனுடைய வெளிச்சம் எப்படிப்படுகிறது, செங்குத்தாக விழுவதால் வட அரைக்கோளத்துல அந்த நாள் மிக நீண்ட பகல் பொழுது உடையதாக இருக்கும். தென் அரைக்கோளத்துல மிக நீண்ட இரவை கொண்டதாக இருக்கும். இந்நிகழ்வு கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. டிசம்பர் 22 மகர ரேகையின் இங்க கடகரேகையில டிசம்பர் 22 மகர ரேகையின் போது சூரியனுடைய கதிர்கள் செங்கதிர்களாக விழும்போது இந்த ரேகைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சமயத்துல தென் அரைக்கோளத்துல பகல் பொழுது நீண்டு காணப்படும், வட அரைக்கோளத்துல இரவு பொழுது நீண்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். புவிக்கோள்கள், உயிரினங்கள் வாழ தகுதியான கோள்கள் இந்த புவிதான். புவியில் காணப்படக்கூடிய 3 தொகுதிகள். இந்த 3 தொகுதிகள் பாறைக்கோளம், நீர்கோளம் மற்றும் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதிகளினுடைய தகுந்த காலநிலை நிலவுவதால இந்த உயிரினங்கள் வாழ தகுதியான இடமாக புவி என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. அதனால இது உயிர்கோளம் அழைக்கப்படுது. பாறை அப்படின்னு பொருள் தரக்கூடிய லித்தோஸ் என்ற கிரேக்க சொல், இது பாறை கோளம் என்ற சொல்லால பெறப்படுகிறது. புவியினுடைய மேற்பரப்புல காணப்படக்கூடிய இந்த பாறைகள் மற்றும் மண் அடுக்குகள் எல்லாமே பாறைக்கோளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலப்பரப்புல உயிரினங்களும் என்ன செய்து காணப்படுகிறது. நீர்கோளம் ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்ல இருந்து பெறப்பட்ட சொல் தான் ஹைட்ரோஸ்பியர். இதற்கு நீர்கோளம் அப்படின்னு பேரு. இதுல பெருங்கடல்கள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள், மலையுச்சியில காணப்படக்கூடிய பனிக்கவிகைகள் இது எல்லாமே என்ன செய்யுது உள்ளடக்கமா வருது. வளிமண்டலம் அட்மோ என்ற கிரேக்க பதத்திலிருந்து வளி அல்லது காற்று என்று புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதிகளை இது என்ன செய்து குறிப்பிடுகிறது. வளிமண்டலத்துல நிறைய வாயுக்கள் இருக்கு. முக்கியமா நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் முதன்மையான வாயுக்களாக இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோன் வாயுக்கள் குறைந்த அளவுல என்ன செய்யுது காணப்படுது. உயிர்கோளம், பாறைக்கோளம், நீர்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றோட தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த உயிர்கோளம். பயோ என்ற கிரேக்க சொல்லிற்கு உயிர் அப்படின்னு பேரு. அதனால உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த எல்லா மண்டலத்திலையும் ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள், விலங்குகள் கொண்ட பகுதிகளாக இது இருக்கு. அதனால இது சூழல் மண்டலம். உயிர்கோளத்தை சூழல் மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடல்ல 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல என்ன செய்து காணப்படுகிறது. மிக நீண்ட பதிவு தான், ஆனா இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. புத்தகத்துல குறிப்புகள் வைத்துக்கொண்டு படித்தால் இது பாடத்திலிருந்து 2-3 வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை அடிப்படையாக வைத்து பாடங்கள் இன்னும் வேற வகுப்புகள்லையும் இடம்பெற்று இருக்கும். அதுல இருந்து ஒரு சில செய்திகள் நமக்கு கூடுதலா இருக்கும். இல்லை இந்த மாதிரி செய்திகளை குறிப்பெடுத்து வைத்து படிச்சுக்கொள்ளுங்க. சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி.